கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே மறுபடியுமாக தேவன் உங்களிடத்திலே வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசுவிற்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையும் உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற்ற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் மாசரலுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே யோவானுக்கு தேவன் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று தேவன் யோவானிடத்திலே கட்டளை தருகின்றார். இந்த செய்தியின் தலைப்பாக நாம் சபை என்று இந்த செய்தியின் தலைப்பை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கர்த்தர் யெகோவா தேவனாக இருக்கின்ற வேளையிலே மரியாளிடத்திலே குமாரனை அனுப்புவதாக, அதாவது ஒரு கண்ணின் வயிற்றிலே இம்மானுவேல் பிறப்பார் என்று அநேக தீர்க்கதரிசியின் மூலியமாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை தேவன் அன்றைக்கிருந்த யூத சபைகளுக்கு தேவன் தீர்க்கதரிசிகள் மூலியமாக தேவன் வார்த்தைகளை முன்குறித்து வைத்திருந்தார். அப்படியாக தேவன் சபையாகிய மரியாளிடத்திலே தேவன் கபிரியேல் தூதன் மூலியமாக, மரியாளே, நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கின்றாய், உன்னிடத்திலே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிந்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மரியாளிடத்திலே கபிரியேல் தூதன் அங்கே பேசுகிறார். அதே போலத்தான் யோவானிடத்திலே தேவன் கடைசி நாட்களிலே வெளிப்படுத்த வேண்டிய காரியம் என்று சொல்லி ஆசியாவில் உள்ள 7 சபை காலத்துக்கும் நீ எழுத வேண்டியதாவது. அப்போ தேவன் மரியாளிடத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நான் மேலே சென்றால்தான் வேறொரு தேற்றரவாளனை பூமிக்கு அனுப்புவேன் சொல்கின்ற வேளையிலே இந்த புறஜாதிக்கென்று தேவன் எழுதப்பட்ட வேதாகமத்தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சபை காலங்களை பற்றி தேவன் எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுதோ சொல்லுகிறார், இதோ இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வை வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று தேவன் இந்த புறஜாதிக்குள்ளே ஆசியாவில் உள்ள 7 சபை காலத்துக்கு எழுதுகின்ற பொழுது தேவன் தன்னை புறஜாதிக்குள்ளே எப்படியாக வெளிப்படுத்துவேன் என்று தான் தேவன் யோவானிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். எப்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவாக யூத சபைக்கு வருகின்ற பொழுது அவர் கண்ணின் வயிற்றில் பிறப்பார், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும், அவருடைய ஆடையெல்லாம் சீட்டு குலுக்கி போடுவார்கள், ஆடையெல்லாம் கிழிக்கப்படும் என்றும், அவர் சபிக்கப்பட்ட ஒருவனாக கல்வாரி சிலுவை அடிக்கப்படுவார் என்று
இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் சொல்லப்பட்டதோ, அதே போல யோவான் மூலியமாக தேவன் இந்த ஆசியாவில் உள்ள 7 சபை காலத்துக்கு தன்னை வெளிப்படுத்துவதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்ப இன்றைக்கு தேவன் தன்னை சபைக்கு வெளிப்படுத்துவதாக, இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு தன்னை வெளிப்படுத்துவதாகத்தான் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த சபை என்ன நிலைமையிலே இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு தேவன் சபைக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் இன்றைக்கு வருவார் என்றால் இன்றைக்கு சபையினுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? அதாவது நீங்கள் பார்க்கலாம், கான்ஸ்டன்டைன் ராஜா மூலியமாக பெரிய பெரிய ரோமன் கத்தோலிக்க சபை கட்டப்பட்டு அங்கே சபைக்கு முன்னாடி 3 கோபுரங்கள் எழுப்ப வேண்டும் என்றும், அந்த ஆலயத்துக்கு முன்பாக பெரிய பெல் ஒன்று கட்டி தொங்க விட வேண்டும் என்றும், அந்த பெல் ஓசை கேட்கின்ற பொழுது அனைவரும் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்றும், இப்படியாக கான்ஸ்டன்டைன் ராஜா மூலியமாக கிபி 323 ஆண்டு முதல் இப்படியாக ஆலயங்கள் கட்டப்பட்டது. பிறகு சீர்திருத்தக்காரர்கள் மூலியமாக தேவன் தன்னுடைய ஆவியை ஒரு மனிதனுக்குள் வைத்துக்கொண்டு சிஎஸ்ஐ மதமாகட்டும் அல்லது அதிலிருந்து பிரிந்து வந்த அனைத்து காரியங்களை பாருங்கள், தேவன் சீர்திருத்தக்காரர்கள் மூலியமாக வெளியே அழைத்து வந்தார். ஆனால் யோவான் மூலியமாக தேவன் சபைக்கு தன்னை வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்போ இன்றைக்கு இந்த சபை என்னவாக இருக்கிறது? சபைக்கு தேவன் தன்னை எப்படியாக வெளிப்படுத்தும் என்று சொல்கிறார் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். அதாவது வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பித்து பிறகு நாம் 3வது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தைக்குள் செல்வோம். முதலாவது பார்ப்பீர் என்றால் கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 17 வாசிக்கின்றேன். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாருங்கள், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்போ இன்றைக்கு எப்படி நம்ம சரீரத்தில் சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகமாக இருக்கிறது. அதே போல தேவன் சொல்லுகிறார், தன்னுடைய சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த சபையாகிய அந்த சரீரம் அவயங்கள் இருக்குது என்று தேவன் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வேத வாசனத்தை வாசித்து காண்பிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து காண்பிக்கின்றேன். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று வேதகம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அநேக சபைகள், நாங்கள் தான் மனவாட்டி அல்லது நாங்கள் தான் முதலில் ஏற்பட்ட சபை, எங்களிடத்தில் மாத்திரம்தான் அபிஷேகம் இருக்கிறது என்று சில பேர் அன்னை பாஷைகள் மூலியமாகத்தான் நாங்கள் கர்த்தர் எங்களுக்குள் இருக்கிறார் என்பது நாங்கள் இருக்கிறோம் என்றும், ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்னை பாஷை என்பது அது அவிசுவாசிக்குத்தான் அடையாளம் என்று தேவன் சொல்லுகிறார். இப்படியாக இன்றைக்கு அநேக விதமான சபைகள் பூமியில இருக்கிறது. எல்லோரும் ஒவ்வொரு சின்ன ஒரு பாகத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு நாங்கள் கிறிஸ்துவின் சபை என்று அவர்கள் இந்த பூமியிலே தன் சபையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சபை என்பது என்ன? அது கிறிஸ்துவுடைய பாகம் என்று வேதம் சொல்கிறது. அது கிறிஸ்துவுடைய அவயங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சபை என்பது என்னாகிவிட்டது? பெரிய ஆலயமாகவும் நல்ல பெரிய கிராண்டாக அதுக்குள்ள பெயிண்டிங் பண்ணுவதும், பெரிய எல்இடி ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு அதில் பாடல்களை பதிவுபடுத்துவதும், பைபிளுடைய வசனங்கள் அதில் பொருத்தப்படுவதும், அல்லது பெரிய பெரிய சேர்களை போட்டுக்கொண்டு வலது பக்கத்திலே ஒரு 15 சகோதரிகள், இடது பக்கத்திலே ஒரு 15 சகோதரர்கள் நின்று கொண்டு ஒரே துணியை போட்டுக்கொண்டு உலகத்தின் இசையைப் போல இசைப்பது, அல்லது சர்ச்சுக்குள்ள மிக பெரிய ஒரு டெக்கரேஷன் பண்ணுவது, அநேக விதமான லைட் செட்டிங் செய்வது, இப்படியாகத்தான் இன்றைக்கு நவீன சபைகள் தான் இன்றைக்கு பூமியில் இருக்கிறது.
ஆனால் தேவன் சொல்கிற சபை என்பது என்ன? அது கர்த்தருடைய பாகம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த கர்த்தருடைய பாகத்துக்கு தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார்? இன்றைக்கு நாம் முதலில் சபை என்பது என்ன என்பதை பற்றி ஒரு செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கின்றேன். அதாவது சபை என்றால் ஒன்று கூடுதல் என்று அநேக செய்திகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனால் தேவன் இந்த செய்தியில் சொல்லுகிறார், அதாவது தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துதல். அதாவது இந்த 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்ற அந்த புஸ்தகத்திலே முதலாவது கொடுக்கப்பட்ட செய்தி மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1963 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தி, காட் ஹீடிங் இன் சிம்பிளிட்டி தென் ரிவீலிங் himself இன் த சேம் என்ற செய்தியில் அவர் 189வது பேரா முதல் 194வது பேரா வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கின்றேன். வெளிப்புறம் பக்தியாக காட்சியளிக்கும் மாம்ச சிந்தையுள்ள மனிதனுக்கு காயின் அடையாளமாக இருக்கிறான். அதாவது இன்றைக்கு அநேக ஜனங்கள் பார்க்கலாம், வெளிப்புறத்தில் மாத்திரமே பக்தி உள்ளவராக இருப்பார்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் நேசிப்பவர்கள் நேசிப்பதனாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களை பகைக்கிறவர்கள் நீங்கள் நேசிப்பதுதான் அது கர்த்தருடைய தெய்வீக அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் வெளிப்புறம் பக்தியாக காட்சியளிக்கும் மாம்ச சிந்தையுள்ள மனிதனுக்கு காயின் அடையாளமாக இருக்கின்றான். அத்தகைய மனிதன் காணத்தக்கவாறு அநேக காரியங்களை செய்ய விளைகிறான். அவன் ஆலயத்துக்கு சென்று அந்த கட்டிடத்திற்கு வேண்டிய அனைத்தையும் செய்கின்றான். ஒரே ஒரு சபைதான் உண்டு, நீங்கள் அதில் சேர்வதில்லை. சபைகள் என்று கூறப்படுபவை அனைத்தும் விடுதிகளாம், அதாவது லாட்ஜ் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் மெதஸ்டிஸ்ட் விடுதியை சேரலாம், அல்லது பாப்டிஸ்ட், பிரஸ்டோரியன், பெந்தகோஸ்தே ஆகிய விடுதிகளில் சேரலாம். இவையெல்லாம் விடுதிகளே, அவை சபை என்று. ஆனால் நீங்கள் சபைக்குள் பிறக்கின்றீர்கள். ஆமையா, பாருங்கள். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் பாகம் என்பது பாருங்கள், அது சபை என்று தேவன் சொல்லுகிறார். அந்த சபையிலே ஒருவன் சேர்க்கப்பட முடியாது, அவன் பிறக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறான். எப்பொழுது அவன் பிறக்கப்பட வேண்டும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவன் கிறிஸ்துவின் சிந்தையிலே கிறிஸ்துவுடைய பாகமாக அவன் பிறந்திருந்தால்தான் அந்த சரீரத்துக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி அந்த பாகத்தை தேவன் தன்னுடைய அவயமாக சபையாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த பூமியில் இருக்கக்கூடிய சபைகளில் நீங்கள் பார்ப்பீர் என்றால், ஒரு இந்துவாகவோ அல்லது ஒரு ஆர்சி மதத்திலிருந்தோ ஒருவர் உங்கள் சபைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கென்று நீங்கள் ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து உங்கள் சபையின் ரிஜிஸ்டர் புத்தகத்திலே அவருடைய பேரை சேர்த்தவனையே அவர்கள் அந்த சபையினுடைய அங்கத்தினராக மாறிவிடுகிறார்கள். ஆனால் யாருமே நித்திய ஜீவனை பெற வேண்டும், நான் சமாரிய பெண்ணை போல தேவனை கண்டு கொண்டு விட்டேன், அல்லது நான் பேதுரை போல தேவனை கண்டு கொண்டே விட்டேன் என்று சொல்லாமல், அவர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காகவோ ஒரு திருமண காரியத்துக்காகவோ அல்லது ஒரு வேலையின் நிமித்தமாகவோ அல்லது தன்னுடைய குடும்பத்தின் உடைய வறுமை நிலைமைக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள பாருங்கள், அவர்கள் ஏதோ ஒன்று தேடிக்கொண்டு ஒரு சபைக்குள்ளே அவர்கள் தஞ்சம் அடைகிறார்கள். அப்படி தஞ்சம் அடைகின்ற பொழுது அந்த சபை உடைய கோட்பாடுகள் மூலியமாக அவர்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பாருங்கள் அந்த சபையினுடைய ரிஜிஸ்டர் புத்தகங்களில் சேர்க்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த சபையின் அங்கத்தினர்கள் மாறுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், சபையில ஒருவன் சேர்க்கப்பட முடியாது. சபையில சேர்க்கப்படுகிறவன் அது லாட்ஜாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் சபை என சொல்லப்படுகிறவன் அதிலே ஒருவன் பிறக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு அநேக நவீன நாகரிகம் படைத்த சபைகளில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை சிறிது பாகம் மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்றவை எல்லாமே அந்த சபையினுடைய கோட்பாடுகள் மூலியமாகத்தான் ஒவ்வொரு சபையும் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். சில சபைகள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் என்றும்,
சில சபைகள் என்டெம் சர்ச்சிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்றும், ஆர்சி சபையிலே பாருங்கள் குழந்தை ஞானஸ்நானம் என்றும், இப்படிப்பட்ட அவர்களுடைய சபையின் கோட்பாடுகள் மூலியமாகத்தான் அவர்கள் ஒருவரை தன்னுடைய ரிஜிஸ்டர் புத்தகத்திலே அங்கத்தினால் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சபை என்பது அவருடைய பாகம். அந்த பாகத்திலே பாருங்கள், ஒருவன் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு தான் தேவன் யோவான் மூலியமாக ஆசியாவில் உள்ள தன்னுடைய பாகமாகிய தன் சரீரத்தில் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போ தேவன் முதல் வரியிலே எப்படியாக தேவன் தன்னுடைய பாகமாகிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே போல இரண்டாம் வரியிலே வருகின்ற பொழுதும், புறஜாதிக்கென்று வருகின்ற பொழுதும் தேவன் தன்னுடைய அடையாளத்தின் நிமித்தமாகவும் வார்த்தை நிமித்தமாகவும் தான் முன்குறிக்கப்பட்ட தன்னுடைய பாகமாக சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். ஒரே ஒரு சபை தான் உண்டு, நீங்கள் அதில் சேர்வதில்லை. சபைகள் என்று கூறப்படுவை அனைத்தும் விடுதிகளாம், அதாவது லாட்ஜ். நீங்கள் மெதடிஸ்ட் விடுதலில் சேரலாம், அல்லது பாப்டிஸ்ட், பிரெஸ்டோரியன், பெந்தகோஸ்து விடுதிகளில் சேரலாம். இவைகளெல்லாம் விடுதிகளே, அவை சபை என்று. ஆனால் நீங்கள் சபைக்குள் பிறக்கிறீர்கள். ஆமையா, பாருங்கள், அவைகள் யாவும் விடுதிகளாம், சபைகள் அல்ல. விடுதிகள் மெதடிஸ்ட் சபை, பெந்தகோஸ்தே சபை என்றெல்லாம் கிடையாது. இல்லை, அதை போன்ற எதுவுமே இல்லை. அவ்வாறு அழைப்பது தவறாகும். பாருங்கள், எந்த சபையுமே சபை என்று அழைக்க முடியாததெல்லாம் விடுதிகளாம். சபை என்பது அவைகளெல்லாம் கிடையாது. அவ்வாறு அழைப்பது தவறாகும். பாருங்கள், அது சரி, அவைகள் மனிதர்கள் சேருவதற்காக அமைக்கப்பட்ட விடுதிகளாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள் நீங்கள் பிறக்கிறீர்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமான இரகசியமான சபையாகும். பாருங்கள், இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் சபை என்றோ இயேசு கிறிஸ்துவின் சரீரமான பாகமும் என்றால் அதிலே நாம் சேர்க்கப்பட முடியாது. அதிலே நாம் பிறக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இப்பொழுது சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தின் பேரில் ஆபேல் விசுவாசம் கொண்டிருந்தான். அந்த இரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்த தேவன் விருப்பம் கொண்டார். அதை விவரிக்க சமயம் இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், அப்போ இன்றைக்கு ஆபேலை போல வெளிப்பாட்டின் மேலே தேவன் சபையை கட்டுவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு எல்லா சபைகளும் பாருங்கள், ஒரு சிறு பாகத்தை மாத்திரமே பிடித்து கொண்டு அந்த பாகத்துக்கூட தன்னுடைய சபை கோட்பாடுகளும் மனித ஞானங்களும் பாரம்பரியங்களை வைத்து கொண்டு தான் எல்லா சபைகளும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள் நீங்கள் பிறக்கிறீர்கள். எப்படி பிறக்கிறீர்கள்? உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் இந்த பூமியிலே கிறிஸ்துவுடைய பாகமாக அவர்கள் பிறக்கின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய புதிய ஏற்பாடு வேதாகமத்திலே தேவன் முதல் வரிகளே வருகின்ற பொழுது தேவன் தன்னுடைய சபையாகிய அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அவர் முதல் வரிகளை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே தன்மைகள் தான், அதே அடையாளத்தை தான் தேவன் மறுபடியுமாக இரண்டாவது முறையாக மறுபடியுமாக புறஜாதிக்குள்ள அவர் வருகின்ற பொழுது தன்னுடைய பாகமாக சபைக்கு தன்னை வெளிப்படுத்துவதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். இப்பொழுது நாம் முதலில் அவர் எப்படியாக சபைக்கு வந்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். பாருங்கள், முதல் வரியிலே இயேசு கிறிஸ்துவாக தேவன் வெளிப்படுகையில் 30 ஆண்டுகளாக அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். ஆனால் 30வது வயதிலே யோவான் ஸ்நானகன் இடத்தில் அவர் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவி புறாவின் வடிவத்திலே அவருக்குள் இறங்குகின்ற பொழுது யோவான் ஸ்நானகன் அதை கண்டு கொண்டு இவர்தான் மெசியாவென்று அவன் அந்த வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் இரவும் பகலுமாக வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து
ஆசிரியர்களாகவும் பரிசேயராகவும் சதுசேயராகவும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நீதிமான்கள் அனைவரும் மத்தியிலும் கர்த்தர் அங்கே நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுடைய கண்கள் மெஸ்ஸியாவை காண்பதற்கு கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் அந்த 12 கோத்திரங்களும், இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் பாருங்கள், மெஸ்ஸியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவன் தன்னை எளிமையில் ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி காண்பிக்கையில் ஜனனுடைய கண்கள் வேத வார்த்தைக்கு வருவதற்கு பதிலாக அவர்களுடைய பாரம்பரியங்களினாலே, அவர்கள் சபைகள் நிறைந்திருப்பதனாலே வெளிப்பட்ட குமாரனாகிய மெஸ்ஸியாவை அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கின்ற பொழுது தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக அந்த நாட்களைப் போலவே இன்றைக்கும் அநேக சபைகள், அநேக பிரிவினைகள் உண்டு. இன்றைக்கு தேவன் இந்த பூமிக்கு வருவார் என்றால் முதல் வருகையில் அவர் என்ன செய்தாரோ அதே போலதான் இரண்டாவது வருகையிலும் அவர் செய்வதாக நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் முதல் வருகையிலே தன்னுடைய சபையாகிய அந்த ஜனங்களுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பற்றி நான் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். அதாவது மெஸ்ஸியாவின் அடையாளம், த சிங் ஆஃப் த மெஸ்ஸியா. வருடம் பார்ப்பீர் என்றால் 1958 வருடம் 5வது மாதம் 28ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில 11வது பேராவை நான் வாசிக்கின்றேன். இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாம் அந்த வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்த பிறகு அவர் மெஸ்ஸியா என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு அவர் அங்கே முன்காலத்தில் என்ன செய்தார் என்பதை கண்டுபிடிப்போம். அவர் மெஸ்ஸியா என்று ஜனங்களிடம் நிரூபிக்கும்படியாக அவர் அப்போது என்ன செய்தாரோ இப்பொழுதும் அவர் அதே காரியத்தை செய்தாக வேண்டும். அல்லது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்ல. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் நமது சபையில் எங்களுக்கு இந்த ஸ்தாபனம் இருப்பதால் நாங்கள் இந்த அறக்கட்டளையை உடவலாக இருக்கிறோம் என்று வித்தியாசமாக கூறுவதை நான் அறிவேன். இந்த காரியங்கள் அருமையானதுதான். ஆனால் கிறிஸ்து செய்தது அதுவல்ல, செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னதும் அதுவல்ல, அல்லவே அல்ல. எனவே கவனியுங்கள். நாம் பின்னால் திருப்புவோம். நாம் பரிசுத்த யோவானை வாசித்து கொண்டு இருக்கிறோம். நாம் முதலாவது அதிகாரத்திற்கு திருப்பி போவோம். நாம் 12வது அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் 1வது அதிகாரத்துக்கு திரும்பி போய் அவர் இங்கே சொன்ன விதமாக இந்த மேற்கோள்களை ஏன் அவர் சொன்னார் என்று காரணத்தை கண்டுகொள்வோம். சரி, பரிசுத்த யோவான் 1வது அதிகாரத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகுள்ள காரியங்களை இங்கே கண்டு கொள்கிறோம். அப்போது தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அவர் ஆவியை அளவில்லாமல் கொண்டிருந்தார். நாம் அதை அளவோடு கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த கருத்து. அங்கே வெளியே சமுத்திரத்தில் உள்ள எல்லா தண்ணீர்களும் கிறிஸ்துக்குள் இருந்த ஆவியாகவே இருந்தது. அந்த சமுத்திரத்தில் உள்ள ஸ்பூன் நிறைய தண்ணீர் நமக்குள் இருக்கிறது. ஆனால் சமுத்திரம் முழுவதிலும் உள்ள அதே ரசாயனமே ஒரு ஸ்பூன் நிறைய உள்ள தண்ணீரிலும் இருக்கிறது. அந்த அளவு அதிகமாக அல்ல. அவர் அதை உடையவராக இருந்தார். எல்லா தண்ணீர்களும் அவருக்குள் இருந்தது. நாமோ ஒரு ஸ்பூன் நிறையவே கொண்டிருக்கின்றோம். அவர் இவ்வாறு இருந்தார். தேவன் மாம்சமாகி நம் மத்தியில் வாசம் பண்ணினவராக அவர் இருந்தார். அவர் இம்மானுவேலாக இருந்தார். ஆனால் நாமோ அவருடைய கிருபையினாலே சுவிகார புத்திரர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது அவர் பசுத்தாவியின் முழுமையில் பசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த பிறகு அங்கே தான் நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவர் பசுத்தாவியை முழுமையாக பெற்றிருந்தார். இப்பொழுது உடனடியாக இங்கே பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஊழியம் தொங்குவதை நாம் கண்டு கொள்கிறோம். இங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தான். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்காக போய், அதாவது தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகளாக சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் 30 வயதிலே அவர் யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துக்குள்
முழுமையாக ஊற்றப்படுகின்ற பொழுது, அதாவது ஒரு சமுத்திரத்தில் இருக்கிற அனைத்து நீரும் அந்த பசுத்தாவி முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஊற்றப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஊற்றப்பட்ட பிறகு அவர் தன்னை சபைக்கு எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை பற்றி அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அங்கே 17வது பேரா, அங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தான். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்காக போய் தன்னுடைய சகோதரனை கர்த்தராகிய இயேசுவின் சமூகத்திற்கு திரும்பவும் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு முதல் முறையாக அவனை கண்டபோது அவனுடைய பெயர் என்னவென்று அவனிடம் கூறி, அவர் இதை சீமோனிலிருந்து கேபா என்னப்பட்ட பேதுருவுக்கு மாற்றப் போவதாக அவனிடம் கூறினார். அவர் என்ன செய்தார்? அவனுடைய தகப்பனாரின் பெயர் என்னவென்று அவர் அவனிடம் கூறி, அதுதான் யோனா, நீ அல்லது உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். இப்பொழுது இது முதலாவது காரியம் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். பேதுரு படிப்பறியற்றவனாகவும் பேதமை உள்ளவனாகவும் இருந்தான். அவன் ஒருபோதும் எந்த கல்வியும் பெற்றிருக்கவில்லை. அவனால் தன்னுடைய சொந்த பெயரை கூட கையொப்பமிட முடியாதவனாக இருந்தான். அவன் படிப்பறிவு இராதவனாய் இருந்தான். பேதமை உள்ளவனாகவும் இருந்ததாக வேதகம் கூறுகிறது. கல்வியானது அவ்வளவு பெரிய ஒரு பாகத்தை செயல்படுத்தி இருக்கும் என்றால் அதை குறித்து என்ன? அந்த மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டனவே. பாருங்கள், அப்போ அவர் ஞானஸ்நானம் பெற்று ஒன்றிய 30 ஆண்டுகளாக சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் ஞானஸ்நானம் பெற்று பசுத்தாவி அவருக்குள் வருகின்ற பொழுது அவர் யெகோவா தேவனின் கிறிஸ்துவின் ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது அவர் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தன்னை மெசியாவாக வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? முன்ன பின்ன பார்க்காத ஒரு மனிதனை அவனுடைய தகப்பனாரின் பெயரை சொல்லி தேவன் சீமோன் ஆகிய பேதுருவிடத்திலே தேவன் பேசுகிறார். இதுதான் சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஊழியமாக இருக்கிறது. பாருங்கள், மறுபடியுமாக ஒரு காரியத்தை நான் வாசிக்கின்றேன். அதே செய்தியில் தான் 39வது பேரா முதல் நான் வாசிக்கின்றேன். அதாவது தேவன் மெசியாவாக இந்த பூமியிலே தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தன்னை அவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அதே மெசியா அடையாளம் என்ற செய்தியில 34வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது பிலிப்புவே என்று அந்த காரியத்தை உன்னால் என்னிடம் கூற முடியாது. நான் அங்கே போய் சேரும்போது நான் என்னுடைய மனதை செலுத்த பார்ப்பேன். இப்படியாக அவன் முதல் முறையாக இயேசுவின் சமூகத்திற்குள் நடந்து வந்தபோது இயேசு சுற்றுமுற்றும் பார்த்து, இதோ கபடற்ற இஸ்ரவேல் என்றார். இப்பொழுது அவன் ஒரு அரேபியனாக இருந்திருக்க முடியும், அவன் ஒரு கிரேக்கனாக இருந்திருக்க முடியும். அவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரி உடை உடுத்து ஒன்று போலவே தோற்றமளித்தார்கள். அவர்கள் கருப்பு இன ஜனங்களாகவும் தாடி வைத்து கொண்டும் தலைபாகைகளிலும் தளர்த்தியான ஆடைகளையும் அங்கிகளையும் அணிந்து கொண்டும் இருந்தார்கள். அல்லாமலும் அவன் ஒரு நாஸ்திகனாக இருந்திருக்க முடியும், அவன் ஒரு குற்றம் கண்டு பிடிக்கிறவனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவரோ நீ கபடற்ற நீதிமான் என்றார். உடனே அவன் அவரை பார்த்து, அவன் ரபி, நீர் என்னை எப்போது அறிவீர்? நான் உம்மை எப்பொழுது காண்பதோ அல்லது நீர் என்னை காண்பதோ இதுதான் முதல் தடவை. நீர் என்னை எப்பொழுது அறிவீர் என்றான். அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ மரத்தின் கீழிருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அப்போது அந்த யூதன் என்ன சொன்னான்? இதோ ஒரு உண்மையான விசுவாசியின் மனப்பான்மையை இதோ இருக்கிறது. அவன் அவரை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேல் ராஜா என்றான். ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த புத்திசாலியான ஆசாரியர்கள் அவர்கள் இவன் பெயல்செபூல், இவன் குறி சொல்பவன் என்றார். பாருங்கள், தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார்.
முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் இரவும் பகலுமாக காத்து கொண்டிருந்து மோசையின் பிரமாணங்களையும் யெகோவா தேவன் வணங்கிக் கொண்டு இருந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் பெயல்செபூல் என்றும் அவன் குறி சொல்பவன் என்றும் இந்த ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுகிறார்கள். ஆனால் முன் குறிக்கப்பட்ட நாத்தான்வேலோ இவரை பார்த்து, ஆண்டவரே, நீ இஸ்ரவேலின் ராஜா என்று, நீ தேவனுடைய குமாரன் என்று. பாருங்கள், நாத்தான்வேல் அங்கே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். அப்போ இன்றைக்கும் அதே போல தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவர் புறஜாதி இடத்திலே இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது அவர் புறஜாதியாரின் மத்தியிலே அவர் ஒன்றுமே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. பாருங்கள், மேலும் நான் வாசிக்கின்றேன்.